ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் தன் முதுகில் எப்படி குத்தினான், தனக்கு எப்படி துரோகம் செய்தான் என்ற விவரங்களை குந்தவைக்கு கந்தன்மாறன் விளக்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய கற்பனா சக்தி அன்று உச்சத்தை அடைந்து நந்தினிக்கே வியப்பை உண்டாக்கிவிட்டது. பாருங்கள் தேவி, கடம்பூரில் தங்கிய அன்றே அவன் என்னை ஏமாற்றிவிட்டான். தஞ்சாவூருக்கு புறப்பட்ட காரியம் இன்னதென்று சொல்லவில்லை. இங்கு வந்து ஏதோ பொய் அடையாளத்தை காட்டி உள்ளே நுழைந்திருக்கிறான். சக்கரவர்த்தியையும் போய் பார்த்திருக்கிறான். ஆதித்த கரிகாலரிடமிருந்து ஓலை கொண்டு வந்ததாக புழுகியிருக்கிறான். அத்துடன் விட்டானா, தங்கள் பெயரையும் சம்பந்தப்படுத்தி தங்களுக்கும் ஓலை கொண்டு வந்திருப்பதாக சொல்லவே கோட்டை தலைவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவன் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுற்று அவனை காவலில் வைக்க சொல்லியிருக்கிறார். எப்படியோ தப்பித்து போய்விட்டான். அது விஷயத்தில் அவனுடைய சமர்த்தை மெச்சத்தான் வேண்டும். நான் இந்த செய்திகளை கேட்டபோது என் சிநேகிதன் பகையாளியின் ஒற்றன் என்பதை மட்டும் நம்பவே இல்லை. அவனுடைய சுபாவத்திலேயே சில கோணல்கள் உண்டு. அப்படி ஏதோ அசட்டுத்தனம் செய்திருக்கிறான் என்று உறுதியாக நம்பினேன். எப்படியாவது அவனை நான் கண்டுபிடித்து திருப்ப அழைத்து வருகிறேன், அவனை மன்னித்து விட வேண்டும் என்று கோட்டை தலைவரிடம் நிபந்தனை பேசிக்கொண்டு புறப்பட்டேன். கோட்டையைச் சுற்றியுள்ள வடவாற்றங்கரையோடு அந்த நள்ளிரவில் சென்றேன். யாரையும் பின்னோடு அழைத்து போய் என் நண்பனை அவமானப்படுத்த விரும்பவில்லை. கோட்டையிலிருந்து தப்பியவன் எப்படி மதில் வழியாக தான் வெளியில் வர வேண்டுமல்லவா? முன்னமேயே வெளியே வந்திருந்தாலும் பக்கத்து காடுகளில்தான் மறைந்திருக்க வேண்டும். ஆகையால் வடவாற்றங்கரையோடு போனேன். ஒருவன் செங்குத்தான கோட்டை மதில் சுவரை அதன் வழியாக இறங்கி வருவது மங்கிய நிலா வெளிச்சத்தில் தெரிந்தது. உடனே அங்கே போய் நின்றேன். அவன் இறங்கியதும், நண்பா, இது என்ன வேலை என்றேன். அந்த பயல் உடனே என் மார்பில் ஒரு குத்து விட்டான். ஆயினும் யானைகள் இடித்து நலுங்காத என் மார்பை இவனுடைய குத்து என்ன செய்யும்? நல்ல எண்ணத்துடன் அவனை தேடிப்போன என்னை அவன் குத்தியது பொறுக்கவில்லை. நானும் குத்திவிட்டேன். இருவரும் துவந்த யுத்தம் செய்தோம். அரை நாழிகையில் அவன் சக்தி இழந்து அடங்கி போனான். என்னிடம், நீ வந்த காரணத்தை உண்மையாக சொல்லிவிடு, நான் உன்னை மன்னித்து உனக்கு உதவி செய்கிறேன் என்றேன். களைப்பா இருக்கிறது, எங்கேயாவது உட்கார்ந்து சொல்லுகிறேன் என்றான். சரி என்று சொல்லி அழைத்துச் சென்றேன். முன்னால் வழிகாட்டி கொண்டு போனேன். திடீரென்று அந்த பாவி முதுகில் கத்தியினால் குத்திவிட்டான். அரைசாண் நீளம் கத்தி உள்ளே போய்விட்டது. தலை சுற்றியது, கீழே விழுந்து விட்டேன். அந்த சிநேகித துரோகி தப்பி ஓடிவிட்டான். மறுபடி நான் கண் விழித்து உணர்வு வந்து பார்த்தபோது வாய்ப்பேச இயலாத ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்ததைக் கண்டேன். கந்தன்மாறனின் கற்பனை கதையை கேட்டு நந்தினி தன் மனத்திற்குள்ளே சிரித்தாள். குந்தவை தேவிக்கு அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று தீர்மானிக்க முடியவில்லை. வாய்ப்பேச இயலாத ஸ்திரீயின் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? யார் கொண்டு வந்து சேர்த்தது என்றாள். அதுதான் எனக்கும் விளங்காத மர்மமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பேச இயலாத பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தெரிந்தாலும் சொல்ல முடியவில்லை. அவளுக்கு ஒரு புதல்வன் உண்டாம். அவனையும் அன்றிலிருந்து காணவே காணோமாம். எப்படி மாயமாய் மறைந்தான் என்று தெரியாது. அவன் திரும்பி வந்தால் ஒரு வேளை கேட்கலாம். இல்லாவிட்டால் பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான். அவன் அகப்பட்டு விடுவான் என்று நினைக்கிறீர்களா? அகப்படாமல் எப்படி தப்ப முடியும்? சப்பட்டை கட்டிக்கொண்டு பறந்து போய் விட முடியாதல்லவா? அதற்காகவே அவனை பார்ப்பதற்காகவே இங்கே காத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் ஊர் சென்றிருப்பேன். இன்னமும் அவனுக்காக பழுவூர் அரசர்களிடம் மன்னிப்பு பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா, தங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை என்றாள் இளைய பிராட்டி. அவளுடைய மனம் வந்தியத்தேவன் அகப்படக்கூடாது, அவன் துரோகியாயிருந்தாலும் சரிதான் என்று எண்ணமிட்டது. அந்த சமயத்தில் அரண்மனை தாதி ஒருத்தி ஓடி வந்து, அம்மா, ஒற்றன் அகப்பட்டு விட்டான், பிடித்து வருகிறார்கள் என்று கத்தினாள். நந்தினி, குந்தவை இருவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாள். குந்தவையினால் அது முடியவில்லை. ஒற்றனை பிடித்து கட்டி வீதியில் கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை தாதி ஓடி வந்து தெரிவித்ததும் அங்கிருந்த மூவரின் உள்ளங்களும் பரபரப்பை அடைந்தன. குந்தவையின் உள்ளம் அதிகமாக தத்தளித்தது. தேவி,
நாம் போய் அந்த கெட்டிக்கார ஒற்றன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா என்றாள் நந்தினி. குந்தவை தயக்கத்துடன், நமக்கென்ன அவனைப் பற்றி என்றாள். அப்படியானால் சரி என்று நந்தினி அசட்டையாக கூறினாள். நான் போய் பார்த்து வருகிறேன் என்று கந்தன்மாறன் தட்டு தடுமாறி எழுந்தான். வேண்டாம், உம்மால் நடக்க முடியாது, விழுந்து விடுவீர் என்றாள் நந்தினி. குந்தவை மனத்தை மாற்றிக்கொண்டவள் போல, இவருடைய அருமை சிநேகிதன் எப்படி இருக்கிறான் என்று நாமும் பார்த்துத்தான் வைக்கலாமே, இந்த அரண்மனை மேன்மாடத்திலிருந்து பார்த்தால் தெரியும் அல்லவா என்று கேட்டாள். ஓ, நன்றாக தெரியும், வாருங்கள் என்னுடன் என்று நந்தினி எழுந்து நடந்தாள். கந்தன்மாறன், தேவி, அவன் என் சிநேகிதனாயிருந்தால் மாமாவிடம் சொல்லி நான் அவனை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னான். அவன் உமது சிநேகிதன்தானா என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் நந்தினி. அப்படியானால் நானும் வந்தே தீருவேன் என்று கந்தன்மாறன் தட்டு தடுமாறி நடந்தான். மூவரும் அரண்மனை மேன்மாடத்தின் முன்முகப்புக்குச் சென்றார்கள். சற்று தூரத்தில் 7-8 குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் நடந்து வந்தான். அவன் கைகளை முதுகுடன் சேர்த்து கயிற்றினால் கட்டியிருந்தது. அந்த கயிற்றின் இருமுனைகளை இரு பக்கத்திலும் வந்த குதிரை வீரர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். வீரர்களுக்கு சற்று தூரத்தில் வேடிக்கை பார்க்கும் கும்பல் வந்து கொண்டிருந்தது. அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு குதிரைகளுக்கு நடுவில் நடந்து வந்த மனிதனின் முகம் முதலில் தெரியவில்லை. ஊர்வலம் அருகில் வரும் வரையில் அந்த அரண்மனை மேன்மாடத்தில் மௌனம் குடியிருந்தது. குந்தவையின் ஆவலும் கவலையும் ததும்பிய கண்கள் நெருங்கி வந்த ஊர்வலத்தின் மீது லயித்திருந்தன. நந்தினியோ வீதியில் எட்டி பார்ப்பதும் உடனே குந்தவையின் முகத்தை பார்ப்பதுமாயிருந்தாள். கந்தன்மாறன் அங்கே குடிகொண்டிருந்த மோனத்தை கலைத்தான். இல்லை, இவன் வந்தியத்தேவனில்லை என்றான். குந்தவையின் முகம் மலர்ந்தது. அந்தச் சமயம் அந்த வினோதமான ஊர்வலம் அரண்மனை மாடத்தின் அடிப்பக்கம் வந்திருந்தது. கயிற்றினால் கட்டுண்டு குதிரை வீரர்களின் மத்தியில் நடந்து வந்தவன் அண்ணாந்து பார்த்தான். வைத்தியர் மகனவன் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள். குந்தவை தன் மகிழ்ச்சியை வெளியிட்டுக் கொள்ளாமல், இது என்ன பைத்தியக்காரத்தனம், இவனை எதற்காக பிடித்து இழுத்து வருகிறார்கள், இவன் பழையாறை வைத்தியரின் மகனல்லவா என்றாள். அண்ணாந்து பார்த்தவன் ஏதோ சொல்ல எண்ணியவனைப் போல வாயை திறந்தான். அதற்குள் அவனை இருபுறமும் பிணைத்திருந்த கயிறு முன்னால் தள்ளிக்கொண்டு போய்விட்டது. ஓ, அப்படியா? என் மைத்துனரின் ஆட்கள் எப்போதும் இப்படித்தான். உண்மை குற்றவாளியை விட்டுவிட்டு யாரையாவது பிடித்து கொண்டு வந்து தொந்தரவு செய்வார்கள் என்றாள் நந்தினி. இதற்குள் கந்தன்மாறன், வந்தியத்தேவன் இவர்களிடம் அவ்வளவு லகுவில் அகப்பட்டுக் கொள்வானா? என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தனாயிற்றே, என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான் என்றான். இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறீரே என்றாள் நந்தினி. துரோகியாய் போய்விட்டான், ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை என்றான் கந்தன்மாறன். ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை இவர்கள் கொன்று போட்டிருக்கலாம். 2 ஒற்றர்களை தொடர்ந்து கோடிக்கரைக்கு இந்த வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டேன் என்று நந்தினி சொல்லிவிட்டு குந்தவையின் முகத்தை பார்த்தாள். கொண்டிருக்கலாம் என்ற வார்த்தை குந்தவையை துடிதுடிக்கச் செய்தது என்பதை அறிந்து கொண்டாள். அடி கர்வக்காரி, உன் பேரில் பழிவாங்க நல்ல ஆயுதம் கிடைத்தது. அதை பூர்வமாக உபயோகப்படுத்த முடியாமற் போனால் நான் பழுவூர் இளையராணி அல்ல. பொறு பொறு. குந்தவை தன் உள்ள கலக்கத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு, ஒற்றர்களாவது ஒற்றர்கள், வெறும் அசட்டுத்தனம். வர வர இந்த கிழவர்களுக்கு அறிவு மழுங்கி போய்விட்டது. யாரை கண்டாலும் சந்தேகம். இந்த வைத்தியர் மகனை நான் அல்லவா கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பியிருந்தேன். இவனை எதற்காக பிடித்து வந்திருக்கிறார்கள்? இப்போதே போய் உங்கள் மைத்துனரை கேட்கப் போகிறேன் என்றாள். ஓஹோ, தாங்கள் அனுப்பிய ஆளா இவன்? தேவி, சந்தேகம் என்று சொன்னீர்களே, எனக்கு கூட இப்போது ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது. மூலிகை கொண்டு வருவதற்கு இவனை மட்டும் அனுப்பினீர்களா, இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பினீர்களா என்று நந்தினி கேட்டாள். இவனோடு இன்னொருவனையும் தான் அனுப்பினேன். 2 பேரில் ஒருவனை இலங்கை தீவுக்கு போகும்படி சொன்னேன். ஆஹா, இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நான் சந்தேகித்தபடிதான் நடந்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சந்தேகித்தீர்கள்? என்ன நடந்திருக்கிறது?
இனி சந்தேகமே இல்லை, உறுதிதான். தேவி, தாங்கள் இவனோடு சேர்த்து அனுப்பிய ஆள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவனா, புதிய மனிதனா? குந்தவை சற்று தயங்கி, புது மனிதனாவது பழைய மனிதனாவது, காஞ்சிபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்தவன், என் தமையனிடமிருந்து வந்தவன் என்றாள். அவனேதான், அவனேதான். எவனேதான்? அவன்தான் ஒற்றன். சக்கரவர்த்திக்கு ஓலை கொண்டு வந்ததாகத்தான் இங்கேயும் அவன் சொன்னானாம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஆதித்த கரிகாலன் கொடுத்திருந்த ஓலைய குந்தவையிடம் சேர்ப்பிக்கிற வர தனக்கு ஏற்பட்ட பயங்கர அனுபவங்களை வந்தியத்தேவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா? உற்ற நண்பனையும் பகைவனாக்கிக்கிட்டேன், நான் அவன் முதுகுல குத்தி கொல்ல முயன்றதா எண்ணிக்கிட்டான்னு வேதனையோட சொன்னது நினைவிருக்கும். அப்போ இதை நம்பாட்டாலும் இப்ப கந்தமாறன் கற்பனை மெருகு ஏத்தி சொல்ல சொல்ல குந்தவை குழப்பமடையறா. நந்தினிக்கே வியப்பா இருக்குது. குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். நடந்ததை நினைவுபடுத்திக்கிட்ட மாதிரியும் இருக்குமே. கடம்பூர்ல தங்கியிருந்த போது தஞ்சாவூர்ல என்ன வேலைன்னு சொல்லல, இது குற்றச்சாட்டு. ஆனா தன் எஜமானர் அறிவுரைப்படிதான் வல்லவரையன் நடந்துகிட்டான். இருந்தாலும் தஞ்சையில என் மாமனுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் போய் பார்க்கணும்னு சொன்னதை மறைச்சிட்டான் கந்தமாறன். சக்கரவர்த்தியை பார்த்தவன் ஆதித்த கரிகாலரிடமிருந்து ஓலை கொண்டு வந்ததாக போய் சொல்லியிருக்கான். இது அடுத்த குற்றச்சாட்டு. ஆனா நடந்தது என்ன? ஓலையை வாங்கி வானமாதேவியை பார்த்து, உன் புதல்வன்கிட்டே இருந்து ஓலை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு படிச்சார். வந்தியத்தேவனுடைய அசட்டுத்தனத்தை மன்னிச்சிடுங்கன்னு சின்ன பழுவேட்டரையரை வேண்டிக்கிட்டதாகவும், அவனை தேடி கண்டுபிடிக்க தனியா புறப்பட்டதாகவும் ஒரு பொய் மூட்டைய அவிழ்த்து விடுறான். சுரங்கப்பாதை வழியா ரகசியமா மதுராந்தகனை அழைச்சிக்கிட்டு வந்ததையும், அதே பாதை வழியா திரும்பும்போது முதுகுல குத்துப்பட்டதையும் அப்படியே மறைச்சிட்டான். இதுவரை கேட்டுக்கிட்டு வந்த புனை சுருட்டோட உச்சகட்டம். அந்த நடு ராத்திரியில கோட்டையை சுத்தி இருக்கிற வடவாற்றங்கரையோட நடந்தானாம். செங்குத்தான மதில் சுவர் வழியா வந்தியத்தேவன் இறங்கி வந்தானாம். பக்கத்துல போய் விசாரிச்சதுமே அவன் சண்டையில இறங்கிட்டானாம். இந்த வீரனும் திருப்பி தாக்கவே அவன் அடங்கி போயிட்டானாம். மன்னிப்பு கேட்டவன் எதிர்பாராத விதமா முதுகுல குத்திட்டு ஓடி போயிட்டானாம். இப்ப தஞ்சாவூர் வீதியில ஒற்றனை பிடிச்சு கட்டி கொண்டு வராங்கன்னு செய்தி கேட்டு தத்தளிக்குது அவ உள்ளம். அந்த ஆள் தான் கோடிக்கரைக்கு அனுப்பியிருந்த வைத்தியர் மகன்னு தெரிய வருது. அதிர்ச்சியிலிருந்து மீண்டாலும் வர வர இந்த கிழவர்களுக்கு அறிவு மழுங்கி போயிட்டுதுன்னு கோபப்படுறா. வர வரன்னா நந்தினி பழுவூர் ராணியா வந்த பிறகு. இதுக்கும் ரோசப்படல நந்தினி. ஓஹோ, நீங்க அனுப்பின ஆளா இவன்? இவனை மட்டும் அனுப்பினீங்களா, இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பினீங்களா? இத அடுத்த கொக்கி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.